ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஐஸ் ஆன் மை ஸ்க்ரீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டிமாண்ட் காலனி 2. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு பேய் படம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த படம் ஆல்ரெடி பார்ட் 1 வந்திருக்கு. ஸோ இது பார்ட் 2. பார்ட் 1 பார்ட் 2 கனெக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதனோட கண்டினியூவேஷன் தான் இந்த படம். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. சரி, கிரேட் பிரேக் த்ரூ. சரி, வாங்க ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். பிரியா பவானி சங்கர் அவங்க லவ்வர் இறந்துடுறாரு. ஸோ அவங்க ஆத்மாவோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அவங்க ஒரு சிச்சுவேஷனில் அருள்நிதியை மீட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை காமன் பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பெரிய பட்ஜெட் படம் என்னதான் நம்மளுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலனாலும் இந்த ஸ்மால் பட்ஜெட் படம் நம்மளுக்கு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. சூப்பராகவும் இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து. இவர் 2-3 படம் எடுத்திருக்காரு. அதுவும் ஹிட் படம் தான். இமைக்கா நொடிகள் அந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு, இவர் நிஜமாவேங்க எப்படி மியூசிக் கொடுத்தாருன்னு தெரியல, அவ்வளோ சூப்பரா மியூசிக் கொடுத்துருக்காரு. பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் இல்ல 15 நிமிஷம் டயலாகே இல்லைனாலும் பிச்சு பெடல் எடுத்திருப்பாரு இந்த படத்துல. ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணுங்க. நம்ம பிரியா பவானி செம்மையா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஜோதிகாவோட அடுத்த இடத்தை இவங்க தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீனுக்கு சீன் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அள்ளி எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இந்த படம் முடியும் போது த எண்ட் இஸ் நாட் டூ ஃபார்னு போடுவாங்க. ஸோ இதனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் 3rd பார்ட்லயும் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதாங்க இந்த படத்தோட கதை. ஃபுல் பைசா வசூல்னு தான் சொல்லணும் இந்த படத்தை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.